இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா டார்க் மோட் வரும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு HTML ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெட்டிங் டேக் போட்டுட்டு HTMLக்குள்ளே ஹெட் அண்ட் டைட்டில்லாம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரௌசருக்கு வந்து இது HTML ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த JS நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். தென் பாடியில் வந்து நம்ம வந்து H1 டேக்கும் H2 டேக் பண்ணிக்கலாம். ஹாய் காஸ் வெல்கம் டு இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். H1 டேக் H2 டேக் வந்து போட்டுட்டு அடுத்து நம்ம இந்த கிளிக் பண்ணோம்ல அந்த டாகிளுக்கு வந்து ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இந்த நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து க்ரியேட் பண்ண போகிற ஒரு ஃபங்க்ஷன் அங்கே ஆட் பண்ணிக்கணும். எப்போல்லாம் அந்த இதை வந்து கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் அது வந்து கால் ஆகும். நீங்கள் நம்ம அதை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம பார்ப்போம். தென் நீங்கள் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். H1 டேக் H2 டேக் ஒரு கிளிக் பட்டன் ஒன்று இருக்கும். தென் ஸ்டைல் பண்ணலாம். ஸ்டைலிங்கில் வந்து ஃபஸ்ட் இந்த ஹோல் பாடியை வந்து ஒரு கலர் ஒரு இதுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். தென் வந்து இந்த ஹே காய்ஸ் H1 H2க்கு வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எல்லாமே வந்து எல்லாத்தையும் வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். சைஸு இது எல்லாமே உங்கள் விஷ் தான். அது வந்து இந்த ஸ்பேஸ் கொடுக்குறது ப்ரீத்தபிளாக இருக்கணும்ல, அதனால ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ன பாண்ட் என்ன ஸ்டைல்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே நீங்களாகவே ஆட் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு பேடிங்லாம் இப்போதைக்கு வேண்டாம். இந்த அழகா வந்து ஸ்டைல் பண்ணிட்டோம். தென் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அந்த கிளிக் பண்ண போகிறோம்னா அந்த இது ஸ்விட்ச் டு டார்க் மோட் அது நம்ம ஸ்டைல் பண்ணலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளரி வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர். தென் அதுக்கு ஸ்பேஸ் உள்ள வந்து ப்ரீத்தபிளாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து 20 பிக்சல் வந்து கொடுக்குறேன். தென் வந்து சைஸ் வந்து மீடியமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்ல ஸ்டைல் பண்ண மாதிரி இருக்கும். தென் வந்து என்ன கலர் கொடுக்கலாம், ப்ளூ வயலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது. தென் நம்ம இதை ஸ்டைல் பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். அகெயின் ரீலோட் பண்ணோம்னா செம்ம ஸ்டைல் ஆயிடுச்சு. தென் நம்ம வந்து உள்ள நம்ம கிளிக் பண்ணோம்னா டார்க் மோட் ஆகணும்ல, அந்த அந்த கிளாஸ் இது டார்க்னு சொல்லி ஒரு கிளாஸ். இதுக்கு நம்ம வந்து பிளாக் கலர் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம வந்து இது பண்ண போறோம். இதுதான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து இன்வோக் பண்ண போறோம். தென் நம்ம வந்து ஸ்டைலிங்கும் முடிச்சாச்சு. தென் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் போயிடலாம். எப்பெல்லாம் அந்த HTML கொடுக்குற அந்த இந்த இதுக்குள்ள என்னது இருக்கு அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஐடி நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம ஹோல் இதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ கிளாஸஸ் டாட் இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டார்க்குங்கிற ஒன்று வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எப்பெல்லாம் அந்த ஸ்விட்ச் வந்து கிளிக் ஆகிறோமோ அப்பெல்லாம் நமக்கு வந்து பிளாக் கலர்ல ஆயிரும். பார்த்தீங்களா? தென் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எமோஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம். எமோஜிஸ்க்கு வந்து எமோஜிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை நம்ம எந்த எமோஜி வேணுமோ அதை நம்ம வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு காப்பி கொடுத்துட்டு நம்மளோட எதுல நம்ம ஆட் பண்ணணுமோ அதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேபி ஹேண்டோட எமோஜி நான் வந்து எடுத்து ஆட் பண்ண போறேன் என்னோட இதுல. ஸோ ஆட் பண்ணியாச்சு. தென் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் பண்ண போறேன். அந்த எப்பெல்லாம் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து டார்க் மோடுக்கு போய் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எனக்கு ஒரு இது வரணும், அதுக்கு தான் இது. ஸோ இந்த நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ரெட் கலர் கொடுத்துருவேன். சைஸ் எனக்கு இட்டாலிக்ல இருக்கணும். ஸோ நான் ஸ்டைல் பண்றது இட்டாலிக்ல பண்றேன். ஸோ நான் அதுக்கு என்ன சைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா லார்ஜ் வேண்டாம், 40 பிக்சல். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நியூவா வந்து பேராங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதை நான் வந்து எலமெண்ட் பை ஐடியில் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் அப்படிதான் வந்து JS வந்து உள்ள போகும். தென் வந்து என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா இது என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒன்று நான் ஆட் பண்ண போறேன். தென் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் பண்ணிக்கோங்க.